அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் குடியிருக்க வீடு, வாடகை வீடோ, சொந்த வீடோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில் கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக உங்கள் செயல்களை செய்வீங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கையை உங்கள் வீட்டில் நீங்கள் உணருவீங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து விடும், எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விடும் என்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஆடியோவில் ஒரு 5 அறிகுறி சொல்கிறேன். இந்த 5 அறிகுறியில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் கூட கடவுள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்காரு, ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு உங்கள் செயல்களை செய்யணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது எல்லா செயலும் வெற்றி தரும். கடவுளோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் ஏற்படுத்துவதற்கான ஆடியோ பதிவு. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு அறிவிப்பு. பணத்தை அள்ளித்தரக்கூடிய, செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய, குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2/6/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பெயர்ச்சினால 8 ராசிக்காரர்களுக்கு கண்டங்கள் ஏற்பட போகுது. மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய இந்த 8 ராசிக்காரர்களுக்காக குரு பெயர்ச்சி நடைபெறும் நாளில் குரு பரிகார மகாரட்சையும் குரு பரிகார மகா மந்திரமும் யாகசாலையில் வைத்து இந்த 8 ராசிக்காரர்களுக்காக தரப்போகின்றோம். முன்பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முதல் அறிகுறி, உங்கள் வீட்டில் கடவுள் இருப்பதற்கான முதல் அறிகுறி காரணமில்லாத அமைதி. அதாவது வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். தெய்வ ஆற்றல் முழுமையாக இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். இரண்டாவது அறிகுறி தீபம் அல்லது பூஜை அறையின் சூட்சமம். அதாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம் அடிக்கடி பிரகாசமாக எரிவது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படுதா? அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமிக்கு வைக்கிறீங்கள பூக்கள், அந்த பூக்கள் நீண்ட நேரமாக வாடாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றதா? இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயம் உங்கள் வீட்டுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். மூணாவது அதிகாலை சூட்சமம். அதிகாலையிலேயே நமது இல்லத்தை தேடி பறவைகள் வருவது, அல்லது பறவைகள் குரல் கொடுப்பது, அல்லது வீட்டை சுற்றி சுறுசுறுப்பாக பறவைகள் நடமாட்டம் இருப்பது, இது போன்ற அறிகுறிகள் உங்கள் வீட்டிற்குள் தெய்வ சக்தி இருப்பதை உறுதிப்படுத்தும். அடுத்ததாக திடீரென்று நல்ல விஷயம் நடக்கிறது. நீண்ட காலமாக தடைப்பட்டு இருந்த வேலைகள் திடீரென நடக்க தொடங்குவது, எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்கள் இல்லத்தை தேடி வருவது கடவுளின் இருப்பை உணர்த்தும். ஐந்தாவது கனவில் காட்சி தருவது. உங்கள் கனவுல அடிக்கடி மணியோசை கேட்பது போன்ற கனவுகளும், தீப ஒளி கனவுகளும், தெய்வ வடிவங்களும் மற்றும் தெய்வ சின்னங்களும் அடிக்கடி தோன்றினால் நிச்சயம் உங்கள் வீட்டில் இறைசக்தி இருக்குன்னு அர்த்தம். அன்பு சொந்தங்களே, இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேள்வி. நான் இப்போ சொல்லியிருக்க இந்த 5 அறிகுறியில் உங்கள் வீட்டில் எது இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அடியேனும் தெரிந்து கொள்கின்றேன். உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம். இறைசக்தியின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கட்டும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ரகசிய வித்தையை சொல்லித்தரப்போகின்றேன். 10/7/2026 முதல் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து 108 பிரச்சனைகளும் 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களும் என்ற தலைப்பில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளேயே எப்படி பரிகாரம் பண்ணி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற ஆதிகால வழிமுறையை ரகசியத்தை வாட்ஸ்அப் மூலமாக 108 நாள் வகுப்பாக நடத்த போகின்றேன். நிச்சயம் இந்த 108 நாள் வகுப்பில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.